ஹரே கிருஷ்ணா. நாம செஞ்ச நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அதற்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். இது இறைவனோட விதி. மறு ஜென்மம்ங்கிற விஷயத்த அறிவியலாளர்கள் கூட ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்தியால சாந்தி தேவிங்கிற ஒருத்தர் தன்னோட 4 வயசுல தன் புனர்ஜென்ம ஞாபகங்கள் வந்து பூர்வ ஜென்மத்துல தான் திருமணம் செஞ்சது, அவங்க இருந்த இடம், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்ததுன்னு எப்படி மரணம் அடைஞ்சாங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஜீவாத்மாவுக்கு அடுத்த உடலை தேர்ந்தெடுத்த உடனே காரண சரீரத்துல சேகரிச்ச பூர்வ ஜென்ம வாசனைகள், அதோட ஞாபகங்கள் ஏன் இருக்கிறதில்ல? அந்த கர்மாக்களோட விளைவை எதுக்கு அடுத்த ஜென்மத்துல ஃபேஸ் பண்ணணும்? அதுக்கான ஆதாரங்களையும் நம்ம நேரடியாவே பார்க்கலாம். பல குழந்தைங்களை கிஃப்டட் சைல்டுன்னு சொல்றோம். சின்ன வயசுலயே ஒழுங்கா சங்கீதம் படிக்காமலேயே நல்லா பாடுறா, அவங்க வயசுக்கு இந்த திறமை ரொம்ப அபூர்வம், அபாரம்னு நிறைய குழந்தைங்களை பாக்குறோம். இது எல்லாம் எப்படி சாத்தியமாறது? பூர்வ ஜென்ம கர்மாக்களோட விளைவுதான். இதுக்குத்தான் தர்ம காரியங்களை செய், நல்லத நினைன்னு பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. நாம செஞ்ச எல்லா கர்மாக்களுக்கும் எதிர்வினைன்னு ஒண்ணு நிச்சயமா உண்டு. Every action has an equal and opposite reaction. சயின்ஸ் கூட இதை ஒத்துக்குது. ஆனா அந்த ரியாக்ஷன் உடனே கிடைக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இந்த உடல்ல இருந்து ஜீவாத்மா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட அந்த ரியாக்ஷன் நடக்கலாம். ஹரே கிருஷ்ணா.